அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய நண்பர்கள் வந்து இப்போ கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். என்னால் படிக்க முடியுமா? பாஸ் பண்ண முடியுமா? எக்ஸாம்ஸ் எப்போ வரும்னே தெரியல. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஓகேவா? நான் இவ்வளோ நாள் படிக்கல, ப்ரெஷர் அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அதுக்கான உழைப்பு போட தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியா அதை மட்டும் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் டேலண்ட்டாக இருங்க, இல்லாமல் இருங்க, எப்படியாப்பட்ட ஆளாக வேணாலும் இருங்க, அது முக்கியம் இல்லை. நீங்கள் ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படிங்கிறத மட்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் டேலண்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலை வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாமே. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் எவ்வளோ பெரிய டேலண்டடான காயாக இருந்தாலும் சரிங்களா, அவங்கள நீங்கள் பீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து இந்த வேலை வேணும்னு நினைக்கிறீங்க. என்ன ஆனாலும் நான் வந்து இந்த வேலையை வாங்கியே தருவேன், அதுக்கு என்ன ஆனாலும் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி ஒருத்தரை என்னாலும் நான் படிப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு அந்த வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனை எப்படி பீட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்போது அந்த அளவுக்கு தயாராக இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா யாராலும் உங்களை பீட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுடைய கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். நான் டேலண்டாக இருக்கேன், என்னால் படிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த எஃபர்ட்டும் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்காது. சரிங்களா? அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, டேலண்ட்டாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி நிச்சயம். சரிங்களா? எல்லோரும் வந்து என்னை எப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, நான் இன்னும் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்கள் வந்து ஒரு உயரத்துக்கு போகணும் அப்படிங்கிறது எதுக்காக? உங்களை இந்த உலகம் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கணும், யாருன்னு காட்டணும் இல்லையா? அதுக்காக தானே. அதுக்கான உழைப்பை போடுங்க. ஓகே, ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் மட்டும் தான். யாருக்கு பசி கிடைக்குது அவங்களுக்கு தான் உணர்வு. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கோபம், பசி இதெல்லாம் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கான உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? அதுதான் ஒன்றே ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. டேலண்ட் இருக்கோ இல்லையோ, நீங்கள் பாஸ் ஆகிறீங்க, ஃபெயில் ஆகுறீங்க, காலேஜில் எது வேணாலும் இருக்காங்க. எவ்வளோ பேர் அரியர் வச்சவங்க ஐஎஸ் ஆகியிருக்காங்க, கிளியர் பண்ணிவிட்டு நிறைய போஸ்டிங்ஸ், பெரிய பெரிய போஸ்டிங்ஸில் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களால் முடியும், படிங்க. ஓகே, கேள்விக்கு கேட்குறத விட்டுட்டு செய்கிறதுக்கு ஆரம்பிங்க. நிறைய ஒர்க் பண்ணுங்கள், படிங்க. ஆல் தி பெஸ்ட்.